ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மர்ஃபி செட் வந்து நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கினது தான். இது வந்து வாங்கினப்போ ரொம்ப சுத்தமாக சவுண்டு எதுவுமே இல்லை. ஆன் பண்ணால் ஒரு ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வந்து சரி இது அவ்வளோதான் போல் ஷோகேஸ் பீஸ் மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி ஐடியாவில் தான் நான் வந்து வாங்கினேன் நான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம், ஏன்னா மர்ஃபி வந்து என்கிட்ட வால் செட்டு இந்த மாதிரி செட்லாம் இருக்கனால இதை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி கொஞ்சம் டைம் கிடச்சிது ஒரு நாள் சாட்டர்டே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து பிரித்து இதை வந்து ரெடி பண்ணேன். அது எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பொருள் இந்த மாதிரி விண்டேஜ் பொருள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் தேடி அலையும் போது மெக்கானிக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த பழைய விண்டேஜ் ஐட்டம்லாம் பார்க்குற மெக்கானிக் வந்து இப்போது யாரும் இருக்கிறதில்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளே வந்துட்டு இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெயின் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா 2 விஷயம். ஒன்று பொறுமை, இன்னொன்று ஆர்வம். ஓகே, ஸோ இந்த 2 இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து எந்த பொருள்னாலும் நம்ம எடுத்து ரெடி பண்ண முடியும். ஸ்பேர் இல்லாத பொருள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பேர் ஏதாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா அது ஸ்பேர் கிடைக்காது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ், ஏதாவது சில ஒயர் கட்டாக இருக்குது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பொருள் டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவை 2 விஷயந்தான். ஒன்று பொறுமை, இன்னொன்று ஆர்வம். ஓகே, பொறுமை எதுக்குன்னா, நீங்கள் வந்து இந்த பொருளை ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்து பொறுமையாக ஒன்றும் கழட்டும் போதும் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நீங்கள் கழட்டணும். அதே மாதிரி ஆர்வம் எதுக்குன்னா, சில இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு யூடியூப் இருக்குது, இல்லை நிறைய சைட்ஸ் இருக்குது, ஏஐ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு ஓகே இந்த பொருள் வந்து இந்த இதுக்கு எதுக்காக ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் பொறுமையாக நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு முடியல அப்படின்னா ஃப்ரீயாக விட்ருங்க. ஏன்னா நம்ம இது விண்டேஜ் ஐட்டம்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஜாஸ்தி. ஒன்ஸ் உடஞ்சதுன்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள். முடியலன்னா அப்படியே விண்டேஜ் பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினாக வந்து 4 ஸ்க்ரூ இருந்தது டாப்பில். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கேஸை வந்து வெளியே எடுத்துட்டேன் நான். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியுது இதில் வந்து பெல்ட் வந்து சுத்தமாக போயிருச்சு. பெல்ட் வந்து நல்லா ஸ்டிஃபாகி அந்த கேப்ஸ்டன் வீலோட அப்படியே ஒட்டிருச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். அதே மாதிரி மோட்டரும் பார்த்திங்கன்னா ஸ்டக்காக இருந்தது. நான் தான் கொஞ்சம் விரல் வச்சு கொஞ்சம் இது பண்ணி சுற்றி விட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் இதிலே தெரிஞ்சிருச்சு. மோட்ரு வந்து சுத்தமாக இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பெல்ட்டும் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ பெல்ட்டும் மாற்றணும், மோட்டரும் வந்து நம்ம ஆயிலிங் ஏதாவது பண்ணால் தான் இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து செட்டும் ஓப்பன் பண்ணிட்டனால இந்த கேப்ஸ்டன் வீல் வந்து ஈஸியாகவே எடுத்தேன் நான். வெளியே எடுத்து செக் பண்ணி பார்த்தா செம வெயிட் இது. அண்ட் இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருந்தது. அதே மாதிரி நம்ம அந்த கேப்ஸ்லலாம் கூட ஆயில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐட்லர் வீல்னு செக் பண்ணி பார்த்தேன், ரப்பரும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஹைட்ராலிக் ஆயிலெலாம் போட்டால் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி மோட்ரு கண்டிஷன் பாருங்களேன் எப்படி வந்து சவுண்டு வருதுன்னு. ஏதோ வந்து பம்ப் செட்டில் ஓடுற மோட்ரு மாதிரியே ஒரு சவுண்டு வருது. நான் இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஆக்சுவல் மோட்டர்லேருந்து வர சவுண்டு. இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி தான் வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விட்ச் க்ளீனிங் ஆயில் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணேன் நான். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ அதோட சவுண்டை பாருங்களேன், எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது. சுத்தமாக சவுண்டே இல்லை. நான் எதுவும் மியூட் எதுவும் பண்ணல, சுத்தமாக சவுண்ட் இல்லை. நீங்களே பாருங்கள், சுத்தமாக சவுண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண ஆயில் வந்து இந்த ஆயில் தான், ஸ்விட்ச் க்ளீனிங் ஆயில் இது. ஸோ இதை போட்டதுக்கப்புறமா தான் சுத்தமாக சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் நான் நோட் பண்ணேன்னா, நம்ம இந்த பிஞ்ச் ரோலர் வந்து ஸ்ப்ரிங்கு சுத்தமாக அவுட் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து அந்த பிஞ்ச் ரோலர் கரெக்டாக போய் அந்த கேப்ஸ்டன் வீலோட உட்காரல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு செக் பண்ணி பார்த்தேன். சரி, ஒரு ஈஸி ஆப்ஷன் என்ன தோணுச்சுன்னா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து டென்ஷன் ஏற்றுறதுக்காக அதை வந்து ஒரு 2 சுற்றி இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஜாம் பண்ணி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஞ்ச் ரோலர் ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸ்டன் வீலில் போய் உட்கார்ற மாதிரி வந்துருச்சு. மக்களே, ப்ராக்ரஸ் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெல்ட்டு புதுசு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளே ஆகுது. ப்ளே இந்த சென்ஸ் மோட்ரு ஓடுது. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேசட் போட்டிருக்கேன்னா
சுற்றுது பாருங்கள். பட் சவுண்ட் அவுட்புட் வரல. அது என்னன்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த ஸ்பீக்கர் லைன் வந்து கட் ஆகிருக்கு. ஒன்று இதே ஸ்பீக்கர் போடலாம், இல்லாட்டி இதே ஸ்பீக்கருக்கு வந்து இந்த கம்பியை வந்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அது எதாவது ஐடியா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர் மாற்றி பார்க்கலாம். இது வந்து 5 ohms ஸ்பீக்கரு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லாட்டி இதிலேயே வந்து நம்ம இந்த கம்பி எவ்வளோ சென்சிட்டிவ்னு தெரியல, அது ஒரு கம்பி வச்சு ஜாயின் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்து அவுட்புட் வருதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ளே ஆகுது, ஆடியோவும் வருது. அவனுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதில் அடுத்த ப்ராப்ளம் என்ன நான் நோட் பண்ணேன்னா, இது வால்யூம் வந்து ஸ்மூத்தாக வரல. இதை வந்து நான் இதை எதாவது டச் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு விட்டு விட்டு வந்தது. நானும் சரி அந்த ஜாயிண்ட் போர்டோடு இருக்க ஜாயிண்ட்டில் தான் ஏதோ இஷ்யூன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அதுவே மண்டே பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கேருந்து எதுவும் கனெக்ஷன் போகலையே, ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது, இதில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் மண்டே பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் நோட் பண்ணேன், அந்த வால்யூம் கண்ட்ரோலில் வர அந்த ரெட் கலர் சின்ன ஒயர் வந்து கட்டாக இருக்குது. அது லைட்டாக அசைக்கும் போது டச் ஆகுது, அப்போ வந்து சவுண்டு வருது. இல்லாமல் அதை விட்டால் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ இதையும் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு அதையும் வந்து சால்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிச்சிது. ஸோ எதாச்சும் செக் பண்ணும்போது தான் மோட்ரு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. அந்த ஸ்டிக்கரை நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அதில் டேட்டு வந்து போட்டிருந்தது பாருங்களேன், 13th February 1976. கிட்டத்தட்ட வந்து 50 வருஷம் ஆகுது இந்த செட்டு வந்து. இது எத்தனை வருஷம் உயிர் இல்லாமல் இருந்ததுன்னு தெரில. நம்ம வந்து இதுக்கு உயிர் கொடுத்துட்டோன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ நீங்களே கேளுங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஸோ பாருங்கள் பெல்ட்டோட கண்டிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு உயிர் இல்லாமல் எத்தனை வருஷம் உயிர் இல்லாமல் இருந்ததுன்னு தெரில, இது இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம உயிர் கொடுத்து இதை வந்து பேக் டு லைஃப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இது வந்து நம்ம ஒரு கலெக்ஷனுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல யூனிட்டு. ஸோ இதை வந்து நான் ரீட்டைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எதாவது query இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. பை.